is located in the neck region. நம்முடைய கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, கழுத்து பகுதியில் காணப்படுகின்ற நாளமில்லா சுரப்பி எதுன்னு கேட்குறாங்க. பிட்யூட்டரி, தைராய்டு, அட்ரினல், தைமஸ். எது நெக் ரீஜன்ல இருக்கும்? தைராய்டு சுரப்பி தான் இருக்கும். ஓகேங்களா, தைராய்டு தான் வந்து நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கும். பிட்யூட்டரி எங்க இருக்கும்? மூளையினுடைய அடிப்பகுதியில். ஓகேங்களா, அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்கும்? அட்ரினல் கிட்னிக்கு மேல இருக்கும். கிட்னிக்கு மேல இருக்கிறது அட்ரினல். தைமஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்மளோட செஸ்ட் பகுதி, மார்பு பகுதியில் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியம், எது எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக் ரீஜன், பேஸ் ஆஃப் பிரெயின், அப்டாமின், அபோவ் தி கிட்னி. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்னது? மூளையினுடைய அடிப்பகுதியில் என்ன இருக்கும்? பிட்யூட்டரி இருக்கும். நம்ம இன்னொன்று பார்த்தோம், இது கூட வேற என்ன இருக்கும் மூளையினுடைய அடிப்பகுதியில்? மூளையினுடைய அடிப்பகுதியில் பிட்யூட்டரி இருக்குன்னு பார்த்தோம். இன்னொரு கிளாண்டும் பார்த்தோம். என்ன கிளாண்டு? பீனியல். ஓகேங்களா, பீனியல் கிளாண்ட் எங்க இருக்குன்னா வந்து மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கும். ஸோ அவங்க சுரக்கிற அந்த இது என்ன சொல்லுவாங்க? ஹார்மோன் மெலாட்டோனின், டைம் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கால தூதர்கள் சொல்லுவாங்க இல்லையா, டைம் மெசஞ்சர். அதை சுரக்கிறது யாருன்னா வந்து பீனியல் கிளாண்டு. அவங்க எங்க இருக்காங்கன்னா வந்து மூளையினுடைய அடிப்பகுதியில் தான் இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்ப்போம். டைஜஸ்டிவ் கிளாண்ட் அசோசியேட்டட் வித் alimentary canal is pituitary gland, thyroid, salivary gland, adrenal gland. ஓகேங்களா, மனிதனின் வாய்ப்பகுதியில் உள்ள செரிமான சுரப்பி எதுன்னு கேட்குறாங்க. பிட்யூட்டரி, தைராய்டு, உமிழ்நீர் சுரப்பி, அட்ரினல். ஆன்சர் என்னது? உமிழ்நீர் சுரப்பி, சலைவரி கிளாண்ட். ஸோ இது எதுக்குள்ள வரும் அப்படின்னா வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட், நாளமுள்ள சுரப்பி. அடுத்து பாருங்க, டேஷ் கிளாண்ட் இஸ் லொகேட்டட் அபோவ் தி கிட்னி. நம்மளுடைய சிறுநீரகத்தினுடைய மேற்பகுதியில் அமைந்துள்ள சுரப்பி என்னன்னு கேட்குறாங்க. அட்ரினல், தைமஸ், பிட்யூட்டரி, தைராய்டு. ஆன்சர் என்னது? அட்ரினல் கிளாண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபை தி எக்ஸோக்ரைன் கிளாண்ட். அதாவது நாளமுள்ள சுரப்பி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் என்னது? சலைவரி கிளாண்ட். மற்ற மூன்று என்ன அது அப்படின்னா வந்து எண்டோக்ரைன் இல்லையா. ஸோ இதை வந்து எக்ஸோக்ரைன். அடுத்து பாருங்க, விச் ஆர்கன்ஸ். ஓகேங்களா, விச் ஆர்கன் ஆக்டஸ் போத் எக்ஸோக்ரைன் அண்டு எண்டோக்ரைன். எந்த ஒரு உறுப்பு வந்து அதாவது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னது? பேன்கிரியாஸ், கிட்னி, லிவர், லங்ஸ். ஆன்சர் வந்து பேன்கிரியாஸ். ஓகேங்களா, கணையம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பேன்கிரியாஸ் பார்க்கும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஒன் இஸ் ரெஃபர்ட் அஸ் தி மாஸ்டர் கிளாண்ட்? பீனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி, தைராய்டு, அட்ரினல். ஓகேங்களா, ஸோ என்ன கேட்குறாங்கன்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. தலைமை சுரப்பி இது பிட்யூட்டரி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மாஸ்டர் கிளாண்டு தலைமை சுரப்பின்னு சொல்கிறாங்க. ஏன்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஆக்டிவிட்டியுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தோம். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் வந்து கிளாண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. என்னென்ன இருக்குது? அடினோ ஹைப்போபைசிஸ், நியூரோ ஹைப்போபைசிஸ் 2 இருக்கு. இந்த அடினோ ஹைப்போபைசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். க்ரோத் ஹார்மோன்ஸு, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸு, அப்புறம் பாலிகுல் அதாவது குனாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எல்லாமே என்ன ஓவராலாக வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, க்ரோத் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட்ஸ். தைராய்டு கிளாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய வளர்ச்சியும் சரி அதனுடைய செயலையும் செய்யும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்குறாங்க. யாரு? பிட்யூட்டரி, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், பீனியல் கிளாண்டு, பேன்கிரியாஸ். ஆன்சர் என்னது? தைராய்டு
ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது எது கீழே வரும்? அடினோ ஹைபோபைசிஸ்க்குள்ள வரும். ஓகேங்களா? ஆன்டீரியர் லோப் இருக்குல்ல, 2 லோபை பிரிக்கிறாங்களே பிட்யூட்டரி, முன்கதுப்பு பின்கதுப்புன்ட்டு. அதில் முன்கதுப்புல அது கீழே வரதான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆமாம், கரெக்டு தான். பிட்யூட்டரி இருக்குது, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது. ஒருவேளை இந்த ஆப்ஷன் கொடுக்காம இருந்தால் நீங்கள் இதை போடலாம் இல்லையா? இந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பிட்யூட்டரி போகிறது கரெக்ட். ஏன்னா பிட்யூட்டரி கீழே தான் வந்து இது வருது. பிட்யூட்டரி கீழே என்னது? அடினோ ஹைப்போபைசிஸ் ஆன்டீரியர் லோப், அதுக்கு கீழே தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங்னு வருது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பிட்யூட்டரி வந்து சூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். டேட் செக்ரெட் தி மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? இதுவும் நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆன்டீரியர் லோப் இருக்கு இல்லையா, அடினோ ஹைப்போபைசிஸ், அதுக்குள்ள பார்த்த ஞாபகம் இருக்கா? பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டனைசிங் ஹார்மோன், 2 ஹார்மோன் பார்த்த ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ யார் வந்து டெஸ்டோஸ்டெரோனை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஓவரி, லீடிங் செல், தைமஸ், அட்ரினல். ஓகேங்களா? டெஸ்டோஸ்டிரான் என்ற ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா வந்து லீட்டிக் செல்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின் கேட்குற ஏரியா. செர்டோலி வந்து இதில் இருக்கும், ரீப்ரொடக்ட் தான் வரும். அதில் மொத்தம் 3 இது இருக்கும். அந்த டெஸ்டிஸ் இருக்குல்ல, அதில் வந்து 3 டிஷ்யூஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து லீடிக்கு, செர்டோலி, இன்னொன்று 3 இருக்குது. நம்ம பின்னாடி பார்ப்போம், தனியாக அந்த டாபிக் இருக்குது. ஓகேவா? டேஸ் ஹார்மோன் கண்ட்ரோல்ஸ் தி செல் மெட்டாபாலிசம். ஓகேங்களா? செல்லுடைய வளர்ச்சிதை மாற்றம் இருக்கு இல்லையா, அதை யார் கட்டுப்படுத்துறன்னு கேட்குறாங்க. growth ஹார்மோன், ஆக்சிடோசின், ப்ரோலாக்டின், அட்ரினல். யார் வருவாங்க? growth ஹார்மோன். ஓகேங்களா? நம்ம growth ஹார்மோன் பார்க்கும்போது பார்த்தோம், எதுக்குள்ள ஒரு growth ஹார்மோன் பார்த்தோம்? பிட்யூட்டரி கீழே நம்ம முன்கதவு பார்த்தல, அதுக்குள்ள ஒரு 5-6 பார்த்தோம் இல்லையா, அதில் ஒன்று தானே ஃபர்ஸ்ட் பார்த்து growth ஹார்மோனு. இந்த growth ஹார்மோன் தான் ஒரு செல்லுடைய எல்லா வளர்ச்சியுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த growth ஹார்மோன் இருக்கு இல்லையா, இது குறைவாக சுரந்தா என்ன டிசீஸ் வருது, அதிகமாக இருந்தால் என்ன டிசீஸ் வருது? 3 டிசீஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்னென்ன டிசீஸ் பார்த்தோம்? டார்பிசம், ஜெய்ஜாண்டிசம், அக்ரோமெகலி, 3 பார்த்தோம். ஓகேங்களா? இதில் 2 சில்ட்ரனுக்கு வரும், 1 வந்து அடல்ட்ஸ்க்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ வந்து செல்லினுடைய மெட்டாபாலிசம் ஆக்டிவிட்டி யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா growth ஹார்மோன். ஓகேங்களா? வளர்ச்சி ஹார்மோன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டார்பிசம், அதாவது குள்ளத்தன்மை, குழந்தைகளில் குள்ளத்தன்மையை வந்து யார் வந்து காசு பண்ணுறாங்க? ஓகேங்களா? டிக்ரீஸ் செக்ரேஷன் ஆஃப் என்ன வரணும்? growth ஹார்மோன். அப்போ வளர்ச்சி ஹார்மோன் குழந்தைகளில் குறைவாக சுரக்கிறதுனால தான் என்ன வருது? குள்ளத்தன்மை நோய் வந்து வருது. ஓகேங்களா? குள்ளத்தன்மை. அடுத்து பார்ப்போம். The branch of biology deals with study of endocrine gland அதனுடைய physiology. ஓகேங்களா? நாளமில சுரப்பி மண்டலம், அதனுடைய செயல்பாடு பற்றி படிக்கிற அந்த உயிரியல் பிரிவு என்னன்னு கேட்குறாங்க. சைட்டாலஜி, மைக்காலஜி, எண்டோக்ரைனாலஜி, நன் ஆஃப் தி above. என்ன ஆன்சர்? எண்டோக்ரைனாலஜி. ஓகேங்களா? சைட்டாலஜிங்கிறது எதை பற்றி படிக்கிறது? செல்லை பற்றி படிக்கிறது என்னது? சைட்டாலஜி. மைக்காலஜிங்கிறது பூஞ்சைகள். ஹியூமன் இன்சுலின் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு யாருன்னு கேட்குறாங்க. யாரு? ஃப்ரெட்ரிக் பேண்டிங். ஸோ இன்னும் 2 பேர் இருக்காங்க. 19 எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க? 21 கண்டுபிடிச்சி 22 வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பின்னாடி நம்ம பிபிடி இருக்கு பார்ப்போம். ஸோ ஃப்ரெட்ரிக் பேண்டிங் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ் இஸ் ஆல்சோ known as ஏடிஹெச். ஏடிஹெச்ங்கிறது என்னது? ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அல்லது வாசோப்ரெசின். இது எது கீழே வரும்? போஸ்டீரியர் லோப், அதாவது நியூரோ ஹைப்போபைசிஸ்க்குள்ள வரதான் இந்த
ஏடிஹெச் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் நல்லது வந்து வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்கும் இதில் ஏடிஹெச் ஹார்மோன் குறைவாக இருந்தா ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து குறையும். அப்போ யூரின் அதிகமாக போயிட்டே இருக்கு இல்லையா, அந்த டிசீஸ் பேர் ஒன்று பார்த்துமே டெஃபிஷியன்சின்னு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு ஒன்று இருக்குது, டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னு இருக்குது. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த ஏடிஹெச் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அதாவது வாசோப்ரெசின் நம்ம யூரின் போக போக என்ன ஆகுனா வாட்டர் ரீஅப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் பேலன்ஸ் ஆகும். ஒன்ஸ் இதனுடைய ஹார்மோன் சுரக்கிறது குறைஞ்சி என்ன ஆகுனா வந்து யூரின் போயிட்டே தான் இருப்போம், பட் என்னது ரீஅப்சர்ப்ஷன் பண்ணுறது வந்து குறையும். ஓகேங்களா, ஸோ அதனால வர டிஃபிஷியன்சி பேர் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரோலாக்டின் இஸ் ஆல்சோ கால்ட் பீனியல் கிளாண்ட் growth ஹார்மோன், தைராக்சின், லாக்டோஜெனிக் ஹார்மோன். என்னது லாக்டோஜெனிக் ஹார்மோன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ் இஸ் ஏ ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை பீனியல் கிளாண்ட். பீனியல் சுரப்பியால் சுரக்கப்படும் ஹார்மோன் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரோலாக்டின், வாசோப்ரெசின், மெலாட்டோனின், நன் ஆஃப் தி அபோவ். மெலாட்டோனின். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துவாங்க. அதனால இவங்களை டைம் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ். ஓகேங்களா, அடுத்து பார்ப்போம். தி ஆன்டீரியர் லோப் இஸ் The anterior lobe is also called as adenohypophysis, neurohypophysis, growth hormone, prolactin. Answer anterior lobe also called as adenohypophysis. ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ள வருது என்னது இந்த growth hormone. neurohypophysis அல்லது என்ன சொல்லலாம் வந்து posterior lobe பின்கதுப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வர ரெண்டு ஹார்மோன், ஒன்று வந்து என்னது ஏடிஹெச் அல்லது வாசோப்ரெசின், another one என்னது ரெண்டு வருமா ஆக்சிடோசின். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோலாக்டின் ஆக்சிடோசின் ரெண்டு இருக்குது, சேம் ஒரு அதாவது மோரல் சேம் ப்ராசஸ் இருக்கு, பட் வந்து எங்கே எது வருதுன்னு பார்த்துக்கோங்க. நியூரோஹைப்போசிஸ்குள்ள வர்றது வந்து ஏடிஹெச்ஓ ஆக்சிடோசின். போஸ்டீரியர் லோப் என்ன சொல்கிறாங்க நியூரோஹைப்போபைசிஸ். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, டேஸ் ஹெல்ப் இன் தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் உட்ரஸ் அட் தி டைம் ஆஃப் சைல்டு பர்த். ஓகேங்களா, குழந்தை பிறக்கும் போது கருப்பையினுடைய மென்மையான தசைகள் வந்து சுருங்கிறதுக்கு யார் உதவுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சிடோசின், ப்ரோலாக்டின், பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், குனோடோட்ரோபிக் ஹார்மோன். யாரு ஆக்சிடோசின். ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்சிடோசின் எதுக்குள்ள வருது நியூரோஹைப்போபைசிஸ்குள்ள வருது. ப்ரோலாக்டின், பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், குனோடோட்ரோபிக் ஹார்மோன் எங்கே வரும் அப்படின்னா வந்து அடினோஹைப்போசிஸ்குள்ள வந்து வரும். ஓகேங்களா,